நிச்சயமா. துலாம் இது ராசியாதிபதியே லக்ஷ்மி அம்சம் கொண்டது. பொதுவாக லக்ஷ்மி அம்சம் இருக்கணும்னாலே அந்த இடத்துல இவங்களுக்கு இந்த பணத்தை ஈர்க்கிற மிகப்பெரிய ரகசியம் என்ன விஷயம்னாங்க, வீட்டில் எல்லாருக்கும் எளிமையாக பயன்படுத்தக்கூடியது. இந்த ராசிக்கு எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவங்க வீட்டில் இந்த ராசிக்கு அடுத்து மிகப்பெரிய யோகம் என்னதுன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய கேள்விகள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இதை சொல்லுங்க சார், மேடம் இதை சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா. பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடல்லேருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேர்த்துக்கு தடைகள் எங்கே நிற்குதுன்னா இந்த பணமாக தான் நிற்குது. நிறைய குடும்பத்தில் அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. நீ உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம், ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பார்த்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் சார். நிச்சயமா. ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் பணத்தை ஈர்ப்பது எப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி சார். துலாம் ராசி நேயர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க. இவங்களோட ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கிடைக்கணும். நம்ம ரஜினி சார் பாடுற மாதிரி ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு தங்க காசு கிடைப்பதற்கு, அந்த பணத்தை ஈர்ப்பதற்கு என்ன சார் பண்ணலாம்? நிச்சயமா. துலாம் இது ராசியாதிபதியே லக்ஷ்மி அம்சம் கொண்டது. பொதுவாக லக்ஷ்மி அம்சம் இருக்கணும்னாலே அந்த இடத்துல ஒரு லட்சுமி கடாட்சத்துக்கு சுத்தமான தூய்மையான இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி வாழ்வில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் சூட்சம ரகசியம், இந்த இவங்க இருக்கிற வீடு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கணும். க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். வீடு நீட்டாக மெயின்டைன் பண்ணால் துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு இந்த பணத்தை ஈர்க்கிற மிகப்பெரிய ரகசியம் என்ன விஷயம்னாங்க, வீட்டில் எல்லாருக்கும் எளிமையாக பயன்படுத்தக்கூடியது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் பானை, மண்ணால் செய்த பானையில் இவங்க வச்சு தண்ணி ஊற்றி குடிச்சா நிச்சயமாக இருக்கும். அதில் குறிப்பாக சிவப்பு கலர் சொல்லுவோம், அதில் 2 வகை வருது. செம்மண்ணில் செஞ்ச அந்த களிமண் அந்த பானை இவங்க ஒரு முறை வச்சு பார்க்கணும். லைஃப் டேர்னிங் மூமெண்ட். எவ்வளோ பெரிய மணி பிளாக்காக இருந்தாலும் வர வேண்டிய பணங்கள், ஒரு ஜாபில் இதாக இருக்கலாம், பிஸ்னஸ் தடங்கள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சூட்சமும் இங்கே தான் இருக்குது. இந்த ராசிக்குங்க திருச்செந்தூர் தீர்த்தம் வீட்டுக்கு கொண்டு வந்தால் பணம் வரும். திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு அந்த நாழிக்கிணறு தீர்த்தம் கொண்டு வந்தால் இந்த ராசிக்கு பணம் வந்துடும். இந்த ராசிக்கு எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவங்க வீட்டில் பச்சை கற்பூரம்,
அப்பப்போ பயன்படுத்தி ஆகணும். யூஸ் பண்ண வேண்டிய தீபம் பச்சை கற்பூரத்தை சாமி இதில் வைக்கலாம், கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். இவங்களுக்கு முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர், திருச்செந்தூராக இருக்கலாம், இல்லை வீட்டு அருகில் முருகர் இருந்தாங்க, வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மிகப்பெரிய மாறுதலுங்க. இவங்க நிறைய பேர்த்துக்கு நான் ஆண்களாக பெண்களுக்கு பிரேஸ்லெட் வெள்ளியில் கொடுப்பேன். வெள்ளி பிரேஸ்லெட் இவங்களுக்கு பண வசியத்தை கொடுக்கின்ற விஷயம். இவங்களுக்கு எது ஒரு நெகட்டிவாக கொடுக்கும்னா டப்புனு கோவப்படுறது. இந்த ராசிக்கு கோவப்படுகின்ற துலாம் தோல்வி தள்ளிடும், பணத்தை விரட்டுவதற்கு சமம். கோபத்தை மட்டும் மிக குறைச்சிடணும் இந்த ராசிக்கு. இந்த ராசி இன்னொரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குப்பைகள் வச்சுருப்பாங்க. இந்த கவரு, வீட்டில் இருக்கிற பழைய துணிகள், பழச தூக்கி போட்டு கிழிஞ்ச ஆடையை போடக்கூடாது. பழைய ஆடையை அதிகம் பயன்படுத்தக்கூடாத ராசி தான். ஓ, கிழிஞ்ச ஆடை யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் பயன்படுத்தாதீங்க, அப்படி யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா துலாம்ங்கிறதுங்க லட்சுமி கடாட்சம். இங்கே சனி வேற உச்சம் பெறும். துணியாக இருந்து கிழிஞ்சிருக்கு, ஓட்டையாக இருக்குது, தைச்சு போடுறோம். இந்த ராசிக்கு செட்டே ஆகாது. அது தூக்கி போட்டு அடுத்தது பாருங்க, அது ஏழையின் தானத்தை கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூட்சம ரகசியங்கள். சரி, இந்த ராசிக்கு அடுத்து மிகப்பெரிய யோகம் இங்கே என்னதுன்னா, முருகரில் சொன்னோம். இதில் கந்தசஷ்டி கவசங்கள் இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடியது. சொந்த பந்தத்தில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வருது, வீடு கிரக பிரவேசம், இது ரெண்டையும் அடிக்கடி அட்டன் பண்ணும்போது பணத்தை ஈர்க்கக்கூடியது. செவ்வாய்னா வீட்டுக்காரன், நிலக்காரகன். அப்போ இந்த ராசிக்கு இந்த பணம், வீடு, திருமணம், மங்கள சம்மந்தப்பட்ட அடிக்கடி போய் சூட்சமத்தில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க வீட்டிலங்க நான் எப்பவுமே செவ்வரளி பூ வைக்க வச்சிருவேன். முருகருக்கு செவ்வரளி செடி வீட்டில் வைக்கக்கூடியது. சிவப்பு நிற பூ, ரோஸ் செடி கூட வைக்கலாம். வீட்டில் சிவப்பு நிறத்தில் ஒரு மலர்னா சுக்கிரனுங்க, சிவப்புனா செவ்வாய்ங்க. செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இவங்களுக்கு அதுதான். சூப்பர். இதுல வசியத்தை கொடுத்துரும், பண வசியம். இந்த ராசிக்கு மற்றவங்களுக்கு செட் ஆகாது. செவ்வாய் இந்த ராசியும் பண வசியம், மன வசியம், கணவன் மனைவி வசியம். இந்த ராசிக்கு அவ்வளோ அற்புதம் வேலை செய்யுதுங்க. அப்போ இவங்களுக்கு ஜெயிச்சு கொண்டே இருக்கக்கூடிய அம்சத்துக்கு கொடுத்துருது. இதெல்லாம் நிச்சயமாக பயன்படுத்தணும். இந்த ராசி எப்பவுமே ஒரு தெய்வத்தை வழிபடுறோம். இந்த மாதிரினா மாலை, இந்த ராசிக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், மாலை மேக்சிமம் கட்டி பழகுங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய பண ட்ராப்லாம் வெளியே கொண்டு வர வச்சது என்ன தெரியுங்களா, மல்லிகைப்பூ கட்டி அம்பாளுக்கு சாத்தினா ஜெயிச்சிருவாங்க. தன்னோட கையாலேயே தொடுத்து. ஆமாம், ஏன்னா சுக்கிரனா மல்லிகை. இவங்க வீட்டில் இந்த வெள்ளிக்கிழமையில கும்பிட்றாங்க, ஒரு அம்பாள் வழிபாடு மல்லிகை போகுது. செவ்வாயின தீபத்தை சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு தீபத்தின் மூலமாக வாழ்க்கையில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும்னா அது தாமரை தண்டு தீபம். தாமரை தண்டு தீபம் ரொம்ப இதாக, தாமரைத்தண்டு திரி போட்டு வாழ்க்கையில திருப்புமுனை கொண்டு வந்தாங்க பல பேர். அப்ப இதை விட்டுறக்கூடாது. சூட்சமா எளிமையா இருக்கு. அப்ப இந்த ராசிக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தி பார்க்கட்டும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜெயிச்சுட்டே வருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு அடிப்படை எளிய வீட்டிலே செய்யக்கூடிய விஷயங்க இதெல்லாம். சூப்பர். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே எளிமையாக நம்ம இல்லத்தில் கிடைக்கக்கூடிய, இல்லை பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சிம்பிளான விஷயமா தான் இருக்குது. பட் அவங்க லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயமா இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி, நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மளுடைய விஜயகுமார் சார் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.